Hi, this is Durga. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 11th standard mathsல chapter 3 trigonometry exercise 3.2ல question number 3 வாங்க question குள்ள போலாம். What must be the radius of a circular running path around which an athlete must run 5 times in order to describe 1 kilometer அப்படினு சொல்றாங்க. சோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு circular path இருக்கு. அதோட radius என்ன? அதுதான் உங்களோட question. சரிங்களா? இந்த circular pathோட radius என்ன? அதுக்கு அவங்க என்ன hint கொடுத்திருக்காங்கன்னா இந்த சர்க்குலர் பாத்தை ஒரு அத்லெட் வந்து 5 டைம்ஸ் ஓடுனாங்க அப்படின்னா அவங்க வந்து 1 கிலோமீட்டர் ஓடுனதுக்கு அது ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு சர்க்குலர் பாத்தோட ரேடியஸ் என்ன? ஸோ இதை கண்டுபிடிக்க சொல்லும் போது நமக்கு இது என்ன தோணுது? சர்க்குலர் பாத்தை சுற்றி தானே கண்டிப்பாக அந்த அத்லெட் ஓடி இருப்பாரு. ஸோ இதை சுற்றி ஓடினாருன்னும் போது நமக்கு இது என்ன தெரிவிக்குதுன்னா பெரிமீட்டர். ஸோ பெரிமீட்டர் ஆஃப் சர்க்குலர் பாத்தோட ஃபார்முலா வந்து நமக்கு 2πr ஆல்ரெடி தெரியும். ஓகேவா? அவர் எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணணும் இப்போ அதை நம்ம இங்க எழுதிக்கலாம். ஸோ டிஸ்டன்ஸ் கவர்ட் பை த அத்லெட் அவர் எவ்வளவு கவர் பண்ணணும்? 1 கிலோமீட்டர் இல்லையா? ஸோ அதை இங்க எழுதிக்க போறோம். 1 கிலோமீட்டர். நமக்கு அவர் இதை கவர் பண்ணணும்னா எத்தனை வாட்டி அந்த கிரவுண்டை ஓடணும்? 5 into 2πr. பெரிமீட்டர் தானே, சுத்தி சுத்தி தானே ஓடணும். ஸோ 5 into 2πr பண்ணாருன்னா இந்த கிலோமீட்டர் நம்ம இப்ப மீட்டரா மாத்திக்கலாம். அப்ப மீட்டரா மாத்தணும்னா இதை வந்து என்ன பண்ணணும்? இன்டூ 1000 பண்ணுவோம் இல்லையா? ஸோ இன்டூ 1000 பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1000 மீட்டர் அப்படின்னு வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பைக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ 10 into 22/7 into r which is equal to 1000 மீட்டர். எனக்கு r மட்டும்தான் தேவை, மற்ற எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். அப்போ 1000 into 7/22 into 1/10 வரும். ஸோ பார்த்தீங்கன்னா 0 0 கேன்சல் ஆகிடும். இதை 2ஆல் பண்ணால் இது 11 டைம்ஸ், இது வந்து 50 டைம்ஸ்னு வரும். ஓகேவா? ஸோ 50 into 7 பார்த்தீங்கன்னா 350 divided by 11. ஸோ இதை நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 31.81 வரும். ஸோ 818 வரும். அப்போ உங்களுக்கு 31.82 மீட்டர்னு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ 31.82 மீட்டர் ரேடியஸ் இருக்கிற ஒரு சர்க்குலர் பாத்தை ஒரு அத்லெட் 5 டைம்ஸ் ஓடினார்னா அவரால் 1 கிலோமீட்டர் கவர் பண்ண முடியும். ஓகேவா? Question number 4. In a circle of diameter 40 cm, a chord of length 20 cm. Find the length of the minor arc of the chord அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க ஒரு சர்க்கிள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சர்க்கிள், அந்த சர்க்கிளோட டயாமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா 40 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த சர்க்கிளோட ரேடியஸ் அப்போ என்னவா இருக்கும்? உங்களுக்கு 20 சென்டிமீட்டராக தான் இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ வந்து ஒரு ரேடியஸ் வரைஞ்சோம்னா அது வந்து நம்ம 20 சென்டிமீட்டர்னு எழுதிக்கலாம். அடுத்தது அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு கார்டு இருக்கு, அதோட லென்த் வந்து 20 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. கார்டு அப்படின்னா ஒரு லைன், சர்க்கிள்குள்ள வரைகிற ஒரு லைன், அதோட 2 எண்ட் பாயிண்ட்ஸும் சர்க்கிள் மேல டச் ஆகிற மாதிரி இருக்கணும். ஸோ இதுதான் கார்டு. ஸோ இதோட இதுவும் பார்த்தீங்கன்னா 20 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இதோட எண்ட் பாயிண்ட்ல இருந்து இந்த கார்டை டச் பண்ற மாதிரி நீங்க ஒரு லைன் வரைஞ்சாலும் அதுவும் என்னதான் ஆகும்? ரேடியஸா தான் ஆகும். அப்போ அதுவும் என்னவா தான் இருக்கும்? 20 சென்டிமீட்டரா தான் இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ இதுக்கு நம்ம ஒரு நேம் கொடுத்துக்கலாம். இது வந்து ஓன் கொடுத்துக்கலாம். இங்கே ஏ, இது பி. ஸோ இது பாருங்க, ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிள் வந்து ஆல் த 3 ஆங்கிள்ஸும் சேம்ன்றதுனால நான் இதோட ஆங்கிள் வந்து 16 எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அப்போ ஒரு பார்ட் 60னா அடுத்த 2 பார்ட்டும் 60 60 தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து அவங்க வந்து லென்த் ஆஃப் த மைனர் ஆர்க் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அதாவது இந்த பார்ட்டோட லென்த் என்னன்றதை கேட்குறாங்க. ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஆர் விச் இஸ் ஈக்குவல் டு 20 சென்டிமீட்டர் இதுதான் கொடுத்துருக்காங்க. நம்ம என்னென்ன எடுத்திருக்கோம்? ஏபி எடுத்திருக்கோம் இல்லையா? ஸோ ஏபின்றது தான் கார்டாக எடுத்திருக்கோம். அதுவும் பண்ணது. ஸோ ஏபி விச் இஸ் ஈக்குவல் டு கார்டு, அதுவும் என்னென்னு எடுத்திருக்கோம்னா 20 சென்டிமீட்டர். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓஏவும் ஈக்குவல் டு ஓபி, ஏன்னா இது ரெண்டுமே என்னது? ரேடியஸ். சரிங்களா? ஸோ இது ரெண்டுமே ரேடியஸ்ன்றதுனால அதுவும் என்னதான் இருக்கும்? உங்களுக்கு 20 சென்டிமீட்டர் தான் இருக்கும். இப்போ அடுத்தது உங்களுக்கு தீட்டா. ஸோ தீட்டா பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம்? 60 டிகிரின்னு எடுத்திருக்கோம். ஸோ தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு 60 டிகிரி. இதை நான் இப்போ ரேடியண்ட்டாக மாற்ற போகிறேன். ஸோ ரேடியண்ட்டாக மாற்றணும்னா இதை நான் என்ன பண்ணணும்? உங்களுக்கு π/180ஆல் நான் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இங்கே வந்து 3 வரும். ஸோ இங்கே 1 வரும். ஸோ π/3 அப்படின்னு வரும். சரிங்களா? இப்போ அவங்க என்ன நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா லென்த் ஆஃப் த மைனர் ஆர்க், அதாவது ஸ்மால் எல். சரிங்களா? ஸ்மால் எல் தான் என்னதுன்னா உங்களுக்கு லென்த் ஆஃப் த மைனர் ஆர்க். ஸோ இதோட ஃபார்முலாவை பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதோட ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா theta which is equal to L by R. இதுதான் இதோட ஃபார்முலா.
ஸோ தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு எல் பை ஆர். எனக்கு இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், நான் இங்கே எல் தானே கண்டுபிடிக்கணும். அப்போ எல் விச் இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்டூ தீட்டா. ஓகேங்களா, அப்போ எல் விச் இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்டூ தீட்டா. இப்போ ஆர்னும் நமக்கு என்னன்னு தெரியும், தீட்டாவும் நமக்கு என்னன்னு தெரியும். ஸோ இந்த ரெண்டுத்தையும் இப்போ மல்டிப்ளை பண்ணோம்னாலே நமக்கு எல் என்னன்றது கிடைச்சிரும். ஸோ ஆர் என்ன நமக்கு 20 இல்லையா, அதே மாதிரி தீட்டா என்னன்னு கண்டுபிடிச்சோம் நம்ம பை பை 3. ஸோ 20 இன்டூ பை பை 3. ஸோ பை வந்து 22/7 போட்டுக்கலாம் நீங்கள், இல்லை 3.14 எடுத்துக்கலாம். ஸோ நான் இங்கே இப்போ 3.14 எடுத்துக்கிறேன். ஸோ 3.14 டிவைடட் பை 3 பண்ணும்போது இதை டிவைட் பண்ணோன்னா நமக்கு 1.95 வரும். ஸோ உங்களுக்கு 20 இன்டூ 1.95 பண்ணோன்னா which is equal to 20.95 சென்டிமீட்டர் அப்ராக்சிமேட்னு போட்டுருங்க. ஏன்னா இது வந்து பாயிண்ட்ல வரதுனால அப்ராக்சிமேட் போட்டுக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா லென்த் ஆஃப் த மைனர் ஆர்க்கோட ஆன்சர். ஓகேங்களா, இதோட இந்த சம் முடியாது. தேங்க்யூ.